Greetings parents and students. இது கரிக நீட் அகாடமி. நான் தான் உங்க டிபி. ஸோ நம்ம இந்த வீடியோல நீட் 2026ல பிசிக்ஸை எப்படிலாம் நம்ம படிக்கலாம், எக்ஸாமை எப்படிலாம் நம்ம ஹேண்டில் பண்ணலாம், எந்தெந்த மாதிரிலாம் நம்ம சப்ஜெக்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீட்டா என்ன அப்படின்னா, இங்க நீட் அப்படின்றது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான். இது யூஸ்வலா என்டிஏ தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இயர்லி ஒன்ஸ் இருக்கும். யூஸ்வலா மே மந்த்ல தான் இந்த கண்டக்ஷன்ல நடக்கும். ஸோ இது யாருக்காக அப்படின்னா, சப்போஸ் நீங்க எம்பிபிஎஸ், பிடிஎஸ், வெட்டினரி இல்ல ஆயுர்வேதா, சித்தா அது மாதிரியான மெடிக்கல் கோர்ஸ் நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க நீட்ல உங்க கேட்டகரிக்கான எலிஜிபிலிட்டி ரேங்க் இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நீட் எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ்? ஸோ யூஸ்வலா நீங்க படிக்கிற +1 அண்ட் +2 தான் மொத்தமா உங்களுக்கு இருக்க சிலபஸ். பிளஸ் வந்து என்டிஏ உங்களுக்கு வந்து இயர்லி சிலபஸ் வந்து கொடுப்பாங்க, அவங்களோட வெப்சைட்ல இருக்கும், நீங்க அதை போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நம்ம நீட் எக்ஸாம்ல டோட்டலா உங்களுக்கு இருக்கிற மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 720 மார்க்ஸுக்கு இருக்கும். இந்த 720 மார்க்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, டோட்டலா உங்களுக்கு 180 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அந்த 180 கொஸ்டின்ஸ்ல பிசிக்ஸ் 45யும் கெமிஸ்ட்ரி 45யும் பிளஸ் வந்து பயாலஜி, ஜுவாலஜி பிளஸ் பாட்டனி ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு வந்து 90 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இதுல நீங்க ஒரு கொஸ்டின் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்ஸும், இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்கு. நீங்க அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ் நீங்க தப்பா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு -1 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து போகும். ஸோ அப்படி இங்க பார்க்கும்போது நீங்க இருக்கிற எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நீங்க அட்டன் பண்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும். அப்போ நீங்க அட்டன் பண்ற கொஸ்டின்ஸ் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா பெட்டர் நீங்க நல்லாவே கான்செப்டுவலா நீங்க உங்களோட சப்ஜெக்ட படிச்சிருக்கணும். ஸோ இங்க பார்க்கும்போது இருக்கிற இந்த 180 கொஸ்டின்ஸும் சூஸ் தான். உங்களுக்கு 4 ஆப்ஷன் தருவாங்க. ஆனா அது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க கான்செப்டுவலா அந்த கான்செப்டை படிச்சிருந்தாதான் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம யூஸ்வலா எக்ஸாம்ஸ்ல அட்டன் பண்ற மாதிரியான சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு இதை நினைக்க வேண்டாம். இது ரொம்பவே சீரியஸான கொஸ்டின்ஸா கொஞ்சம் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு டோட்டலா இருக்கிற அந்த 180 கொஸ்டினும் நீங்க 3 ஹவர்ஸ்ல அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 3 ஹவர்ஸ் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த 3 ஹவர்ஸ் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்னா, பயாலஜிக்கு ஒன்னா, பிசிக்ஸுக்கு ஒன்னா, பிளஸ் வந்து நம்ம கெமிஸ்ட்ரிக்கு ஒன்னா ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு பிசிக்ஸுக்கு 1 ஹவர் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. அந்த 1 ஹவர் பிசிக்ஸ் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு 45 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 45 கொஸ்டின்ஸும் என்னவா இருக்கும்? அந்த 45 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா போத் +1 அண்ட் +2 ரெண்டுமே தான் இருக்க போகுது. ஆனா மோஸ்டா பாத்தீங்க அப்படின்னா உனக்கு +2 தான் உனக்கு கொஞ்சம் ஒரு கொஸ்டின் அதிகமா இருக்கு. 23னா இங்க வந்து +1 வந்து 22 தான். மோஸ்டா இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மோஸ்டா ஒரு 45 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதுல மோஸ்டா நமக்கு ப்ராப்ளமா தான் இருக்கும். நம்ம ப்ராப்ளம சால்வ் பண்ணணும். ஸோ நீங்க இப்பதான் நீங்க +2 படிக்கிறீங்க, இந்த நீங்க +2 படிக்கிறீங்க, இல்ல நான் ரிப்பீட் பண்ண போறேன் அப்படின்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, கான்செப்டுவலா எல்லா பிசிக்கல் கான்செப்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் +1 அண்ட் +2 நீங்க பெட்டர் கான்செப்டுவலா என்னென்னலாம் இருக்கோ அதை நல்லா படிங்க. ஸோ கான்செப்டுவலா படிச்சா போதுமான? அஃப்கோர்ஸ் கிடையாது. நீங்க ப்ராப்ளம நிறைய சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ என்னெல்லாம் எனக்கு ஸ்கில் தேவைப்படும்? ஸ்கில் தான் நீங்க ஆன்கோயிங்ல என்னெல்லாம் நம்ம வளர்த்துக்கணும் அப்படிதான் வைப்பாங்க. ஸோ என்ன நீங்க வளர்த்துக்கணும்னா, ஃபர்ஸ்ட் திங் இப்ப நீங்க எல்லாரும் +2 தான் படிச்சுட்டு இருப்பீங்க, இல்ல படிக்க போறீங்க. ஸோ நீங்க +2 படிச்சுட்டு இருக்கும் போதே உங்க ஸ்கூல்ல ஒரு சப்ஜெக்ட் எடுப்பாங்க. பிளஸ் வந்து நீங்க பேரலா நீட்டுக்கானதும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஆனா நம்ம லைஃப்காக நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போறதுல எதுவும் தப்பு கிடையாது. அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸ்கூல்ல என்ன சாப்டர் எடுக்கிறாங்களோ அதை நல்லாவே படிங்க. ஸோ உங்க புக்கு தான் உங்களுக்கான கைடு. நீங்க என்சிஆர்டி சிபிஎஸ்இ படிக்கலாம், இல்ல ஸ்டேட் போர்டு படிக்கலாம், அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ரெண்டுமே நமக்கு ஒண்ணுதான். நீங்க ஸ்டேட் போர்ட்ல படிச்சா அது ஒண்ணுமே பெட்டர் தான். ஏன்னா சிபிஎஸ்இ கம்பேர் பண்ணும்போது இங்க ஸ்டேட் போர்ட்ல கான்செப்ட் எல்லாம் இன்னும் தெளிவாகவும் இன்னும் எக்ஸ்பிளைன்டாவும் ஸ்ட்ரக்சர்டாவும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு அது பெஸ்ட் தான். ஸோ அப்படி படிக்கும் போது நீ ஸ்கூல்ல படிக்கிற சப்ஜெக்ட நல்லா ஒரு லைன் கூட விடாம ஒவ்வொரு லைனும் என்ன சொல்றாங்க, இதுல என்ன சொல்ல வராங்க, இதுதான் அவங்க சொல்றாங்களா, இதுதான் டெஃபினிஷன், இதுதான் கான்செப்டா அப்படின்றது தெளிவா ஒவ்வொரு சாப்டருக்கும் படிச்சுட்டு நீங்க சம்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். சரி, சம் கான்சென்ட்ரேட் பண்ண என்னெல்லாம் தேவைப்படும்? ஃபர்ஸ்ட் நீங்க கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. செகண்ட் திங், நீங்க கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலா கொஞ்சம் நாலேஜ் இருந்தா கூட எனக்கு போதும் தான். என்னன்னா பேசிக் அல்ஜீப்ரா, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் பிளஸ் வந்து டிஃபரன்ஷியல், இன்டெகிரல், ட்ரிக்னாமெட்ரி, இது மூணுமே வந்து நீங்க சம் சால்வ் பண்ணும்போது கண்டிப்பா அது ஹெல்ப் பண்ணும். பிளஸ் வந்து ஸ்கேலார் அண்ட் வெக்டார் மல்டிபிகேஷன் அண்ட் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் அடிஷனை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும்.
ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா ரேபிட் கால்குலேஷன். ஏன்னா இப்ப நீட் எக்ஸாம்ல நீங்க வந்து பிசிக்ஸ் 1 hour தான் நீங்க கொடுக்க போறீங்க. அந்த 1 hourல அவ்வளவு சம் அவ்வளவு கால்குலேஷன் நம்ம தெளிவா சால்வ் பண்ணணும் அப்படின்னா இப்பத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணதான் முடியும். இப்பத்துல இருந்தே யூஸ்வலா நீங்க என்ன சம் பாக்குறீங்களோ அதை ஃபாஸ்டா கால்குலேஷன் பண்ணுங்க. அது டெசிமல் இருக்கு, ஃபிராக்ஷன்ல இருக்கு, அதெல்லாம் மேட்டரே இல்ல. முடிஞ்ச அளவுக்கு இப்ப இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. எதுவுமே நமக்கு லேட் ஆகி போல. இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களோட எய்மை நீங்க அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான், கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். டே ஒன்லயே நான் வந்து இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாது. நோ, அஃப்கோர்ஸ் முடியாது. பிசிக்ஸ் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் டே ஒன்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும்ன்றது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தான், ஸ்லோவா தான் ப்ராக்ரஸ் ஆகும். அட் த எண்ட் நீங்க என்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க தான் நமக்கு முக்கியமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் திங், இதை எப்படின்னா அச்சீவ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஆல்ரெடி +2 படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ஆன்கோயிங்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் டெய்லி நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்டாவது கொஞ்சம் கான்சென்ட் பண்ணி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே வந்து பயாலஜி படிக்கிறேன், நீட் படிக்கிறேன் அப்படின்னா கெமிஸ்ட்ரி வந்து நெக்ஸ்ட் டேவும், பிசிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் டேவும் இது பண்ணுங்க. ஸோ நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கிறது உங்களை பொறுத்து தான். நீங்க வந்து உங்களுக்கு உங்களோட கேப்பபிலிட்டி பொறுத்து அதுக்கான டைம் வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆனா ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், பிசிக்ஸ் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் த கான்செப்ட். பிசிக்ஸ் இஸ் அபவுட் சால்விங் எ ப்ராப்ளம். அப்போ சால்விங் எ ப்ராப்ளம் போது நீங்க கண்டிப்பா ப்ராப்ளம் நிறைய சால்வ் பண்ணணும். இப்ப நீங்க ஒரு டைம் கொடுக்குறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 4 hours வந்து நான் பிசிக்ஸ் படிக்க போறேன் அப்படின்னா அதுல பாதிக்கு டைம் மேல நீங்க என்ன பண்ணணும்னா சம்ம தான் நிறைய சால்வ் பண்ணணும். சார் என்ன சம் சால்வ் பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்க ஸ்கூல்ல கொடுக்குற கான்செப்ட் எல்லாம் படிச்சிருப்பீங்க. படிச்சுட்டு உங்க ஸ்கூல்லயே வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும் இல்லையா, எக்ஸாம்பிள் சம்ஸ் பாருங்க, அதை பிராக்டிஸ் பண்ணு. அவங்க எப்படி நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட ப்ராப்ளமா சால்வ் பண்றாங்கன்றத கவனிங்க. அதே மாதிரி உங்களுக்கு புக் பேக்ல சூஸ் த பெஸ்ட் சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸை மக்கப் பண்ணாம சால்வ் பண்ணு. அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சால்வ் பண்ண. ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி கன்செப்சுவல் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதையும் சால்வ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கன்செப்சுவல் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் சம் பார்த்து இந்த சம் இப்படிதான் சால்வ் பண்றாங்களான்றத கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்களே சம்ம சால்வ் பண்ணி பாருங்க. இனிஷியலா வரலன்னா விட்டு கொடுக்க கூடாது, போக போக தான் எல்லாமே வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போற, பிசிக்ஸ்ல நீங்க பிஒய்க்யூ சால்வ் பண்ணுங்க. கெமிஸ்ட்ரியில கூட நீங்க அப்படிதான் பண்ண போறீங்க. ஏன்னா நீங்க உங்க ஸ்கூல் புக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, ஆனா நீட்ல அது என்ன ஃபார்மேட்ல கேட்கறான் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நீட்ல உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன ஃபார்மேட்ல இருக்காங்கன்றத நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது மோஸ்டா நீட் கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பிளஸ் ஜேஇ கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன் சார் ஜேஇ கொஸ்டின்ஸ்? ஏன்னா நீட் 2025ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜேஇ டைப்ல தான் வந்திருக்கு. அப்படின்னும் போது நம்ம அந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. நான் என்ன சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணும் போதே ஹார்டா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஈஸியான ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு விட்டுறாதீங்க அந்த சாப்டருக்கு. முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் கஷ்டமான சம்ஸ் இருக்கோ அதெல்லாம் வேகமா போட ட்ரை பண்ணுங்க. அப்போ நீங்க பிராக்டிஸ் பண்றது ஹார்டா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாம் உனக்கு ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரி, அப்ப நான் கான்செப்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், நான் வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தேன்னா போதுமான. எஸ், அப்கோர்ஸ் இவ்வளவு. இந்த ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு வீக் உங்க ஸ்கூல்ல எடுக்கும் போது நீங்க பேரலா இது டைம் கொடுத்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா அட் எண்ட் நீங்க நீட்ல ஒரு பெட்டர் ஸ்கோர் வந்து எடுக்கலாம். ஸோ அப்போ மெட்டீரியல் என்ன சார் நான் சஜஸ்ட் பண்றது? அப்போ மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல் புக்ஸ் தான் முதல்ல. அது எய்தர் என்சிஆர்டியா இருக்கலாம், பிசிக்ஸ் பொறுத்திருக்கேன் நான் சொல்றேன். பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அது என்சிஆர்டி எங்க புக் படிச்சாலும் ஓகே தான், இல்ல எனக்கு ஸ்டேட் போர்ட் படிச்சாலும் அது ஓகே தான். பட் எக்ஸ்ட்ராவா நீங்க என்னோட சர்ச்னு பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் பிசிக்ஸ் பை டிசி பாண்டே. ஸோ இல்ல நீங்க மத்த எந்த மெட்டீரியல் நான் ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்கிறேன் அப்படின்னா அந்த இன்ஸ்டியூட்ல கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா ஸ்டிக் டு ஒன் மெட்டீரியல். ஏன்னா நமக்கு எவ்வளவு ப்ராப்ளம் சால்வ் பண்றோன்றது மேட்டர் இல்ல, எவ்வளவு நம்ம கன்செப்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம அந்த ப்ராப்ளம நம்ம யோசிச்சு நம்ம திங்க் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஒரு கான்செப்ட படிச்சிருக்கோம், அந்த படிச்ச கான்செப்ட் நம்ம இந்த ப்ராப்ளம்ல எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படின்ற ஸ்கில்ல நீங்க வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ மோர் ஓவர் நிறைய புக்ஸ் எல்லாம் நீங்க படிக்க வேண்டாம், ஒரு புக்ஸை படிங்க. ஆனா உங்களோட எய்ம் வந்து என்னவா இருக்கணும், நமக்கு உங்களோட எய்ம் conceptual understanding and how you are going to apply in a particular problem. அந்த ஸ்கில்ல வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு கடிகை அகாடமி சேனல்ல இருந்து ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அது 10 to 15 மினிட்ஸ் வீடியோவா தான் இருக்கும். நீங்க டெய்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்க லைஃப்காக செலவு பண்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.